அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி இருப்பாங்க? ஐயோ, 8ஆம் நம்பர் மறைவு ஸ்தானத்தில் போய் செவ்வாய் போயிடுச்சு, அவங்களாம் அது ரொம்ப மோசமான இடம் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இவங்க ஆராய்ச்சி துறையில் ரொம்ப அதி புத்திசாலியாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தோண்டி துருவி அதோடைய மூலத்தை கண்டுபிடிப்பாங்க. இவங்களுக்கு துப்பறியும் துறை, போலீஸ் துறை, அந்த மாதிரி இராணுவத்துறையில் இருந்தாங்கன்னா இவங்க புதுசாக கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த தப்பையுமே எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு குணங்கள் இருக்கும். ஓகேவா? யார் கண்ணிலையும் படாத சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு படும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருந்தாங்கன்னா இவங்க மிகச்சிறந்த ஒரு மருத்துவராக, அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பாங்க. ரத்தம், இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட துறைகளில் ரொம்ப அதி நிபுணத்துவம் பெற்றிருப்பாங்க. இந்த 8ஆம் நம்பரில் செவ்வாய் இருக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் வாழ்க்கையில் இவங்க தோற்றுவாங்க. மனைவி கூட அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ திருமண வரன் பார்க்கும்போது 8ஆம் நம்பரில் செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப நம்ம கவனமாக ஆராய்ச்சி பண்ணி தான் அதை சேரணும். ஏன்னா வேறு கிரகங்கள், வேறு நல்ல கிரகம் குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், இந்த மாதிரி சில நல்ல கிரகங்கள் அந்த 8ல் செவ்வாயை பார்த்துச்சுன்னா நமக்கு கவலை இல்லை. அப்படி இல்லாத வரைக்கும் இவர் மனைவியோட அடிக்கடி ரொம்ப வாக்குவாதங்கள் பண்ணி கிட்டத்தட்ட அவங்களுக்கு டைவர்ஸ்லேயே கொண்டு வருவார். அதனால் 8ஆம் நம்பரில் செவ்வாய் இருக்கிறவங்க அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை விஷயத்தில் அவங்க தோற்றுவாங்க. ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல கிரக அமைப்புகள் அவங்க அந்த 8ஆம் இடத்தை பார்த்துச்சுன்னா இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிலபுலன், வீடு கட்டுற வீடு வாசல் எல்லாமே நல்ல முறையில் அமையும். இப்போது வண்டி வாகனங்களாக இருக்கட்டும். ஆனால் இவங்களுக்கு அந்த 8ல் செவ்வாய் இருக்கனால இவங்களுக்கு என்ன சில ஆபத்துகள் இருக்குது. வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அறுவை சிகிச்சை எப்படி அவங்களுக்கு அந்த செவ்வாய் திசை வரும்போது கண்டிப்பாக 8வது அதிபதி திசை வந்தாலும் சரி, இல்லை இந்த செவ்வாய் திசை வந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அறுவை சிகிச்சை இருக்குது அல்லது ஒரு விபத்து இருக்குது. இதில் ஒரு நல்ல கிரகங்கள் இதை பார்த்துச்சுன்னா இவருக்கு அந்த பிரச்சனையில் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் 8ல் செவ்வாய் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.